இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஹேர் ஆயில் ரீஸ்டாக் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். மருதாணி இங்க பாருங்க எவ்வளவு மருதாணி, அதோட பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு, பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் நம்மளோட செம்பருத்தி இலை, வெட்டி வேர் இருக்கு, ரோஜா சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே எல்லா ப்ராடக்ட்ஸோட வீடியோஸுமே போடுறீங்க. இந்த ஹேர் ஆயில் வீடியோஸ் வந்து நீங்க போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எதுக்கு இன்னும் போடுறதே இல்லைன்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணிருக்குங்கிறது நாங்க நிறைய பேர் நீங்க சொல்றது இல்லைன்னு கேட்டீங்க. அவங்களுக்கான மெயின் வீடியோஸ் தான் இது. நம்ம ஹெர்ப்ஸ் லிப்ஸ் ஹேர் ஆயில்ல என்னென்ன இன்கிரிடியன்ட் யூஸ் பண்றோம், பாரம்பரிய முறையில நம்ம தாத்தா பாட்டி தலைமுறையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்னென்ன ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கத்தாழை நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் நம்ம வீட்லயே தெரிஞ்ச மருதாணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மருதாணி, இந்த கருவேப்பிலை யூஸ் பண்றோம், நெல்லிக்காய், வெட்டி வேறு, குப்பமேனி இலை, பொன்னாங்கண்ணி இலை, செம்பருத்தியோட இலை, செம்பருத்தி காய வச்ச இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பேக் பண்ணதான் நம்ம பண்ண போறோம். அடுத்தது செம்பருத்தி இலை காய வச்சது, மருதாணி இலை காய வச்சது. எதுக்கு மருதாணி இலையும் வந்து பாத்தீங்கன்னா காய வச்சதும் போடுறீங்க, பச்சையும் போடுறீங்க அப்படின்னா, சில இன்கிரிடியன்ட் எப்ப சேர்க்கணுங்கிறதுக்கு சில பொருளை அரைச்சு போடணும், சிலது என்ன கொதிக்கும் போதே போடணும். இந்த மாதிரி நாங்க செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்கோம். இதுக்கான ஃபார்முலைஸ் இருக்கு. நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, எப்படி நம்ம இதை மேக் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஜா பூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாமே இது வந்து பெட்டல்ஸ் வந்து நம்ம காய வச்சிருக்கோம். இதுவுமே போடுறோம். இது வந்து பாத்தீங்கன்னா மல்லிப்பூ. இது மல்லிப்பூ எல்லாமே நம்ம வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம சேர்க்கும் போது நம்ம எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ண தேவையில்லை. நேச்சுரலா இருக்கிற மனமே அதுல நமக்கு கிடைக்கும். முக்கியமான இன்கிரிடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் இதை அரைச்சி இடிச்சு நம்ம இதுல போடுவோம். அப்புறம் சுத்தமான கோகனட் ஆயில், டைமண்ட் பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்றது. இங்க சுத்தமான செக்கு எண்ணெய் வந்து நம்ம கேரளால இருந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்கோம். நீங்க இன்டர்நெட்ல போட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும், டைமண்ட் தான் நம்பர் 1 வந்து கோகனட் ஆயில் பிராண்டிங். இது பிராண்டிங்காக நான் சொல்றேன், நான் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வேறு. இது எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம இப்ப என்ன காய்ச்ச போறோம், எப்படி காய்ச்சலாங்கிறது